கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறை சிறப்பிக்க ஓர் குடும்பமாய் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய நாளிலே இறை வார்த்தையின் வழியாக கடவுள் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் சொல்லி தருகிற செய்தி என்ன என்று பார்க்கிற பொழுது, ஆறுதலின் ஆண்டவராக நான் இருந்து ஒவ்வொரு நாளும் உன்னை தேற்றுவேன். நம்பிக்கையின் வழியாக உன்னை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல வாழ வைப்பேன் என்று கடவுள் சொல்லுகிறார். இந்த வார்த்தை தான் இன்றைய முதல் வாசகமாக நமக்கு தரப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தினுடைய பின்னணியை நாம் பார்த்தோம் என்றால், யூத மக்கள் பாபிலோனிய நாட்டிற்கு அடிமைகளாய் செல்கிறார்கள். அப்படி அவர்கள் செல்கிற பொழுது எசேயா, எசேக்கியேல், தானியேல் இறைவாக்கினர்கள் அவர்களோடு இருந்து அவர்களை தேற்றுவதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் எருசலேமிலிருந்து கொண்டு அங்கே பாபிலோனிய நாட்டிலே என்ன நடக்கிறது என்பதை கேட்டறிந்து இறைவாக்கினர் எரேமியா ஆறுதல் தருகிற வார்த்தைகளால் அந்த மக்களை தேற்றுகிறார். ஆகவே அந்த இறைவாக்கினர்கள் மக்களை கடிந்து கொள்ளவே இல்லை. ஏனென்றால் இந்த நிலைமைக்கு நீங்கள் தான் காரணம், உங்களுடைய வாழ்க்கை தான் காரணம், கடவுளை விட்டு சென்ற அந்த நிலைதான் காரணம் என்று அவர்களை கடிந்து கொள்ளவில்லை. மாறாக, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கடவுள் உங்களோடு இருப்பார், கடவுள் உங்களை தேற்றுவார், கடவுள் உங்களை வாழ வைப்பார் என்று ஆறுதலான வார்த்தையை கூறி அவர்களுடைய அழுகையை மாற்றி ஆனந்தத்தை தருவதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசையா அழகாக சொல்லுகிறார், தண்ணீர் தாகம் எடுப்பவர்களே நீங்கள் நீர்நிலைக்கு வாருங்கள், கையில் காசு இல்லாதவர்களே, பணம் இல்லாதவர்களே தானியத்தை வாங்குங்கள், திராட்சை ரசத்தை குடியுங்கள், பால் அருந்துங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இவை சொல்லுவதற்கு காரணம் என்ன என்று பார்க்கிற பொழுது, பாபிலோனிய நாட்டிலே அன்றாடம் தேவைப்படுகிற அந்த தேவை கூட அவர்களால் பூர்த்தி செய்ய முடியவில்லை. ஆகவே அந்த அன்றாட தேவை கூட அவர்கள் அந்நிய நாட்டை அவர்கள் கையேந்துகிற நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்றோம். இந்த நேரத்தில் இறைவாக்கினர்கள் சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படாதீர்கள், கடவுள் உங்களுக்கு எல்லாவற்றையும் இலவசமாக தருவார் என்று. ஆம், கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைவன் இலவசமாய் தருவதை தான் நாம் அருள் என்கிறோம். ஆண்டவருடைய அருள் தான் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய அருள்தான் நாம் துவண்டு போகிற பொழுது நமக்கு தோள் கொடுக்கிறது. ஆண்டவருடைய அருள்தான் நமக்கு இறந்த நிலையில் இருந்தாலும் கூட நமக்கு புத்துயிர் தருகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, அந்த நிலைப்பாடுதான் இப்பொழுது எசையா இறைவாக்கினர் சொல்லுகிறார், நீங்கள் இறந்து போன நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் உங்களுக்கு புத்துயிரும் புது வாழ்வும் தருகிறார் என்று சொல்லி அவர் தருகிற வார்த்தை, தாகமாய் இருப்பவர்களே நீர்நிலைக்கு வாருங்கள் என்று அவர் அழைப்பு விடுக்கிறார். இந்த தாகமாய் இருப்பவர்களே நீர்நிலைக்கு வாருங்கள் என்கிற ஒரு செய்தி, தாகம் என்பது உடல் தாகத்தை மட்டும் அல்ல, மாறாக கடவுள் மேல் கொண்டிருக்கிற அந்த தாகம், இதுதான் மிகவும் முக்கியம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் மனிதனுடைய உள்ளம் அல்லது மனிதனுடைய ஆன்மா கடவுளுடைய அருளால் நிரப்பப்பட வேண்டும். கடவுளுடைய அருளால் நிரப்பப்படுகிற பொழுது அவனுடைய தாகம் அனைத்தும் தீரும் என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் தண்ணீர் பரிசுத்த ஆவியினுடைய அடையாளமாகவும் கடவுளுடைய ஜீவ வற்றாத நதியாகவும் தரப்படுகிறது. ஆகவே தான் திருப்பாடல் ஆசிரியர் 42:1 கலைமா நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல, ஆண்டவரே எனது உள்ளம் உமக்காகவும் உம்முடைய அன்பிற்காகவும் உம்முடைய அருளுக்காகவும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திற்காகவும் ஏங்கி தவிக்கிறது. இங்கே தாகம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று முதலாவதாக சொல்லுகிறார். இரண்டாவதாக, பணம் இல்லாதவர்களே தானியத்தை வாங்குங்கள், கையில் காசு இல்லாதவர்களே திராட்சை ரசத்தை வாருங்கள், பாலை வாங்கி குடியுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, பணம் இல்லாதவர்களே, காசு இல்லாதவர்களே, இந்த இரண்டையுமே விவிலிய அறிஞர்கள் சொல்லுவது என்ன என்றால், கடவுள் தருகிற அந்த மீட்பை பணத்தால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. மாறாக கடவுளுடைய அருளாலும் கடவுளுடைய கிருபையினாலும் தான் நாம் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறது. ஆக இந்த உலகத்தில் இருக்கிற செல்வம், பதவி, அதிகாரம் இவை அனைத்தும் நமக்கு மகிழ்ச்சியை தரவே தராது. மாறாக கடவுளோடு இருக்கிற அந்த ஒன்றுதான் நமக்கு மகிழ்ச்சியை தரும். தானியத்தை வாங்குங்கள்,
தானியத்தை வாங்குங்கள். அதனுடைய பொருள் என்ன என்றால் அன்றாட உணவை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். ஆகவே அந்த அன்றாட உணவை தருகிற அந்த ஆண்டவரை நீங்கள் உள்ளத்திலே நிறுத்துங்கள் என்று சொல்கிறார். திராட்சை ரசத்தை குடியுங்கள். தூய ஆவியாருடைய கனிகளுள் ஒன்றான மகிழ்ச்சி திராட்சை ரசத்தை குறித்து காட்டுகிறது. ஆகவே அந்த மகிழ்ச்சியை உங்களுடைய வாழ்க்கையிலே நிலைநிறுத்துங்கள் என்று சொல்லுகிறார். பால் என்று சொல்லுகிற பொழுது விசுவாசத்தினுடைய துவக்கம் அல்லது பரிசுத்த வாழ்வினுடைய துவக்கம். ஆகவே உங்களுடைய வாழ்வு துவக்கம் கடவுளோடு இணைந்து நீங்கள் துவங்குங்கள் என்று அவர் அழைப்பு விடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே கடவுளோடு இணைந்து வாழுகிற பொழுது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான உணவை தருகிறார். அன்றாடம் நாம் வாழ்வதற்கு வாழ்வை தருவது மட்டுமல்லாமல் இறுதியில் நமக்கு மீட்பையும் தந்து அவர் நமக்கு ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இதே செய்தியை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்துல இயேசுவை தேடி வருகிற அந்த மக்களுக்கு ஆண்டவர் பரிவு காட்டுகிறார். பரிவு காட்டுவது மட்டுமல்ல, அவர்களுக்கு பலவற்றை கற்பிக்கிறார். கற்பித்து அங்கே உடல் உள்ள சுகமில்லாதவர்களை அவர் சுகப்படுத்தி அவர்களுக்கு வாழ்வை தருகிறார். அதோடு அவர் நிறுத்தி விடுவதல்ல, தன்னிடம் இருக்கிற அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு விருந்து படைத்து அவர்களுக்கு ஆறுதலை தந்து அவர்களுக்கு புது வாழ்வை தந்து அவர் வாழ வைப்பதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆக இன்றைய முதல் வாசகம், இன்றைய நற்செய்தி வாசகம், 2 வாசகமும் கடவுள் தருகிற அந்த ஆறுதல், கடவுள் தருகிற அந்த நிலைப்பாடு, கடவுள் தருகிற புதிய ஒரு வாழ்வு, இவை நான் பெற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கிறது. இவையெல்லாம் கடவுள் செய்கிறாரே எதற்காக? இன்றைய 2ஆம் வாசகம் கடவுள் நம்மேல் கொண்டிருக்கிற அந்த அன்பினால். இந்த அன்பு நாம் நல்லவர்களாய் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பதற்காக அல்ல, மாறாக இந்த உலகத்திலே நாம் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டோம் என்பதற்காக, ஆணும் பெண்ணுமாக படைக்கப்பட்டோம் என்பதற்காக, நாம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக, நம்முடைய பாவத்தின் விளைவாக நாம் மரணத்திற்கு செல்லக்கூடாது என்பதற்காக கடவுள் தன்னுடைய இரக்கத்தை காட்டி நமக்கு நல்வாழ்வை தருகிறார், மீட்பை தருகிறார், வாழ்வை தருகிறார். ஆக இன்றைய முதல் வாசகம், 2ஆம் வாசகம், நற்செய்தி வாசகம் சொல்லி தருகிற செய்தி, பிரியமானவர்களே, கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஒரு நாளும் துவண்டு போகாமல் ஒவ்வொரு நாளும் அவரை கரம் பிடித்து செல்வோம். ஏனென்றால் என்னிடமிருந்து எவரையும் என்னிடமிருந்து உங்களை யாராலும் பிரித்து விட முடியாது என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவருடைய கரங்களில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் வாழ வைப்பார், மகிழ்ச்சியோடு வாழ வைப்பார், சமாதானத்தோடு வாழ வைப்பார், சந்தோஷத்தோடு வாழ வைப்பார், நிறைவோடு வாழ வைப்பார், நிம்மதியோடு வாழ வைப்பார். நிறைவான ஆசிரை பெற தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.